மோடி அல்லது ஜெயலலிதா பிரதமராக வேண்டும் அப்படின்னு துக்ளக்களுடைய ஆண்டு விழாவில் சோ ராமசாமி பேசியிருக்கார். பொதுவாக இந்த மாதிரி ஒரு தலைப்பு செய்தி பார்க்கும்போது ஒரு அடிப்படையில் இது சாத்தியமா அப்படின்ற கேள்விகள்லாம் எழக்கூடும். நான் கொஞ்சம் இன்னும் உள்ள டீப்பாக ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது மோடி அல்லது ஜெயலலிதா பிரதமராக வேண்டும் அப்படின்னு யதார்த்தத்துக்கு சாத்தியமற்ற விஷயத்தை சோ முன்வைக்கிறார்கிறத தாண்டி அதன் பின் அவர் ஒழித்து வைக்கக்கூடிய அரசியல் சூட்சமம் என்னங்கிற ஒரு கேள்வியும் வருது. நீங்கள் அதை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது இவருடைய விருப்பம். இப்போ தமிழகத்தில் இவர் சோ ராமசாமி மட்டும் இல்லை, இன்னும் பலர் கூட இந்த மாதிரியான ஒரு விருப்பத்தோடைய பார்வையை முன்வைக்கிறாங்க. இது சாத்தியம் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாத்துக்குமே சாத்தியங்கள் இருக்குது. இது ஒரு இந்துத்துவ பார்வை கொண்டவர்கள் மட்டும்தான் அப்படின்னு இல்லை. இதில் மோடியை பற்றி இல்லாட்டாலும் இடதுசாரிகளுடைய பார்வையில் ஜெயலலிதாவை ஒரு விதத்தில் பிரதமராக்க முடியுமா அப்படிங்கிறதையும் அவர்கள் பார்க்குற மாதிரி தான் தெரியுது. பல இடங்களில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு விதத்தில் இன்றைக்கு யாரெல்லாம் பிரதமராக முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி, ராகுல் காந்தி, ஜெயலலிதா மட்டும் இல்லாமல் மாயாவதி, மம்தா பானர்ஜி, முலாயம் சிங் அப்படின்னு ஒரு 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 6 பேர் எழுதுறதுல இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேரும் அதில் சேர்ந்துருக்கு. அதில் இருக்கிற 2 பேரை தான் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அதில் ரொம்ப தெளிவாக தன்னுடைய விருப்பத்தை அவர் தனிநபர் ஒரு சோ ராமசாமிங்கிற தனிநபராக தன்னுடைய விருப்பத்தை முன்வைக்கிறார். சோ ராமசாமி தனிநபராக அந்த விருப்பத்தை முன்வைக்கிறாரா, இல்லை அடுத்து வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகளில் ஒரு விழலாமே அப்படின்ற ஒரு துண்டுச்சீட்டை வீசி பார்க்கலான்னு எடுத்துக்கலாமா? அதாவது சோ ராமசாமி நடிக்கிறத விட்டு ஒரு 40 வருஷம் ஆச்சு. அவர் காமெடியனாக நடித்து 40 வருஷம் ஆச்சு. ஆனால் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு காமெடியன் போல தான் பேசியிருக்கதான் நான் பார்க்குறேன். நான் இன்றைக்கி பெரிய ஒரு மூத்த அரசியல்வாதி என்று சோ ராமசாமி சொல்லிக்கொள்வார். பல பேர் அப்படி நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் ஒரு இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை என்பதை சோ ராமசாமிக்கு தெரியாமல் இல்லை. ஏன் மறுபடியும் மோடி ஜெயலலிதாங்கிற அவரு அதுக்குள்ளே வராருங்கிறது தான் இப்போ கேள்வி வருது. அப்போது ஒரு ஆளை முன்னிறுத்துவதற்கான முயற்சி என்பது சோ ராமசாமி மூலமாக செய்யப்படுகிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். நான் ஜெயலலிதா வருவாரா, முலாயம் சிங் வருவாரா என்பதெல்லாம் தேர்தல் முடிவு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். யார் ஜெயிக்கிறாங்க, எவ்வளோ சீட்டு வருதுங்கிறத பொறுத்து முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது. ஆனால் சோ ராமசாமிக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டாவிலிருந்து மோடியா ஜெயலலிதா என்பதை ப்ரொஜெக்ட் பண்ணுகிறாருங்கிறத நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ இந்த கேள்வியோட இன்னொரு விஷயம் தொடர்புறதுனால தான் அந்த கேள்வி முன்னாடி வைத்தேன். 3வது அணி சாத்தியமல்ல அப்படின்னு சொல்லி தான் சோ ராமசாமி அதுக்குள்ளே பேசியிருக்கார். அப்போ மீண்டும் இந்த கேள்வியிலிருந்து முதல் கேள்விக்கு வந்தோம்னா, 3வது அணி சாத்தியமல்லன்னு சொல்லக்கூடிய சோ ராமசாமி மோடி அல்லது ஜெயலலிதான்னு சொல்றதுக்குள்ள ஒரு வகையான கணக்கு இல்லை, நம்ம எப்படி எடுத்துக்க முடியாது? இல்லை, அது ஒரு குழப்பம் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 3வது அணி அப்படிங்கிறப்ப தான் பொதுவாக எல்லாரும் பார்க்கறதுல நான் நண்பர்கிட்டேருந்து கொஞ்சம் வேறுபடுறேன். யார் பிரதமராகணும் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மெத்தடில் ஒரு வழிமுறை இருக்குது. அந்த எம்பிக்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஆனால் நம்ம ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் என்ன தப்பு இருக்குங்கிறதுல எனக்கு ஒன்றும் அது ஒரு பெரிய தப்பாக தோணலை. இப்போ இவர் என்ன முன்வைக்கிறாருங்கன்னா, பொதுவாக நம்ம 3வது அணி என்று ஒன்று பாரதிய ஜனதா கட்சியாலும் காங்கிரஸாலும் ஆட்சி அமைக்க முடியாது என்னும் பொழுது மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கணும்னா அப்போ அதில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற யாரோ ஒருவருடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் பிரதமராகணும்னு. ஆனால் இங்கே சோ என்ன சொல்கிறாருன்னா, தன்னால் பாரதிய ஜனதா கட்சியை முதன்மைப்படுத்தி அதன் தலைமையாக நரேந்திர மோடி வர முடியாவிட்டால் 3வது அணி என்று ஒன்றும் நடக்காது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கு ஜெயலலிதா அவர்கள் பிரதமராக தலைமையேற்க வேண்டும் அப்படிங்கிறார். அது உண்மையில் அதுதான் சாத்தியமற்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சைஸ் உங்களுக்கு இருக்குது. ஒரு பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருந்தாலும் அதிமுகவை விட மிக அதிகமான வாக்குகளை பெறப்போகிறது. அப்போ எப்படி நீங்கள் சின்ன கட்சியின் ஒருவரை அவர் முதல்வராக பிரதமராக முன்னிறுத்தப் போகிறார்கள்? அதனால தான் இது ஒரு நடக்க முடியாத, அப்படியே ஜெயலலிதா பிரதமராகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் அது ஒரு 3வது அணி, பாரதிய ஜனதா அல்லாத ஒரு 3வது அணியாக தான் இருக்க முடியும். இப்போ 2 முரணான ஒரு விஷயத்தை இவர் முடிச்சு போட இங்கே முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு தான். நடப்பு சூழலில் அதிமுக இடதுசாரிகளோட ஒரு வகையில் செட்டில் ஆகி ஒரு செட்டில்மெண்ட் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு லைன் எடுத்திருக்கிறாங்க. திமுக, காங்கிரஸ், தேமுதிக போன்ற கட்சிகள் தான் ஒரு நிலைப்பாட்டை எடுக்காமல் இருக்கு. அப்போ இந்த ஸ்ட்ரீமை மீண்டும் குழப்புவதற்கான முயற்சியும் சோ பற்றிய பேச்சுக்கு விமர்சனங்கள் வந்திருக்கு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், சோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவில் செட் ஆயிருக்கு, களம் என்பது செட் ஆயிருக்கு. அது இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே காங்கிரஸோடு இருந்ததுனால ஒரு அதிருப்தி. அதே போல் இன்றைக்கி பாஜகவுக்கு ஒரு பெரிய அளவில் இங்கே பேஸ் என்பது தமிழ்நாட்டில் பேஸ் என்பது இல்லை. அப்படி ரெண்டும் இல்லாத போது ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் என்பது ஒரு செட் ஆயிருக்கின்ற ஒரு நேரத்தில் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று மோடி இல்லாட்டி ஜெயலலிதா என்பது ப்ரொஜெக்ட் பண்ணுவதே அதிமுகவை மோடி பக்கம், பிஜேபி பக்கம் தள்ளி விடுவதற்கான ஒரு ஏற்பாடாக அவர் இந்த கூட்டத்தை பயன்படுத்தியிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். வேற ஒரு தலைப்பற்றி ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசுவோம்.